அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவரோட எக்ஸ் தள பதிவுல ஒரு அறிக்கை ஒண்ண வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே உள்ள நரசோதிப்பட்டி பகுதியை சேர்ந்த மாணவர் கௌதம் நீட் தேர்வு அச்சத்தால தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து 24வது மாணவர் நீட் தேர்வால உயிரிழந்திருக்காரு. ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது திரு மு.க. ஸ்டாலின் உணர்வாரா அப்படின்னு காட்டமா அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் ஒளிந்துவிடும் என இந்த டம்மி அப்பாவும் அவர் மகனும் கூறிய அத்தனையும் பொய். ஊழல் செய்யவும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றவும் ஈடி ரைடுக்கு பயந்து தம்பியை தப்பிக்க வைக்கவுமே இவர்களுக்கு நேரம் சரியா இருக்குது. இவர்களா நீட் ரத்து செய்ய போறார்கள் அப்படின்னும் அத்தனையும் நாடகம் அப்படின்னும் திமுகவின் நாடகத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டாம் அப்படின்னு மாணவர்கள் கிட்ட ஒரு அறிவுறுத்தலா இவர் வச்சிருக்காரு. ஒரே ஒரு முறை உங்கள் பெற்றோர்களை பத்தி சிந்தித்து பாருங்க. அவர்களுக்கு நீங்கள் தான் உலகமே. அவர்களை விட்டு செல்ல ஒருபோதும் நினைக்காதீங்க அப்படின்னும் இந்த உலகில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு, உங்களுக்கான பல்வேறு கதவுகள் திறந்து இருக்கு, அவைகளை கண்டறிந்து முன்னேறுங்கள் அப்படின்னும் நெவர் கிவ் அப் அப்படின்னும் மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிச்சிருக்காரு. நீட் தேர்வு அச்சத்தால உயிரிழந்த தம்பி கௌதமின் பெற்றோருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னும் அந்த எக்ஸ் தள பதிவில் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோளை அவர் வைக்கிறாரு. அது என்னன்னா, வெட்டியாக எடுக்கும் உங்கள் போட்டோ ஷூட்டை நீட் மாணவர்களுக்காக ஒரு முறை எடுத்து அவர்களிடம் நீங்கள் சொன்ன பொய்க்காக பகிரங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா அந்த எக்ஸ் தள பதிவுல அவர் தெரிவிச்சிருக்காரு.